ஹலோ ஆல், வெல்கம் டு கேன்வாஸ் சீரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம சேஃப் ஜோனுங்கிற கான்செப்ட் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேஃப் ஜோன் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஸோ தட் நான் டிசைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்றது இன்னும் நல்லாவே உங்களுக்கு புரியும். சேஃப் ஜோனுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் டிசைன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா சேஃப் ஜோன் பத்தி தெரிஞ்சிருக்கணும். சேஃப் ஜோனுங்கிறது உங்க டிசைன் ஏரியால சென்ட்ரல் பார்ட்னு வச்சுக்கலாம். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதுல எப்படி போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு இமேஜோ உள்ள ஒரு வீடியோவோ டிஸ்பிளே ஆகும். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதோட ரூலை வந்து பிரேக் பண்ணாது. அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு போஸ்ட் நான் டிஸ்பிளே பண்ண போறேன் ஆடியன்ஸ்க்குன்னா இந்த அளவுக்கு தான் தெரியுற மாதிரி டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதோட ரூல் புக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டிசைன் இருக்கணுமே தவிர சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நம்ம டிசைன்ஸை வந்து டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஏற்ற மாதிரி மாத்திக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நீங்க ஒரு டிசைனரா சேஃப் ஜோனுக்குள்ள உங்களோட கிரியேட்டிவை வந்து டிசைன் பண்ணீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். கிளியரா படிக்க முடியும் ஆடியன்ஸ்னால. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ இந்த லேப் ஸ்க்ரீனே எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் மொபைல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் ஸ்க்ரீனில் வந்து எல்லாமே ஒரே டைமில் விசிபிள் ஆனாதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அக்சஸ் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டெட் உங்களோட ஸ்க்ரீனில் வந்து இப்போ நான் இங்கே கிரியேட் வந்து எனக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணிப்பேன் கிரியேட் பண்ணணும்னா. இப்போ என் கிரியேட் வந்து இன்னுமே நல்லா தள்ளி லெஃப்ட் சைடில் இருக்குது. எனக்கு கிரியேட் பார்க்கணும் அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி அந்த கிரியேட் சைடு போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கு. உங்களோட கிரியேட்டிவ்ஸ் பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க போறோங்கிறத தெளிவா அவங்களுக்கு புரியணும். அப்படி இல்லாம ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஆடு ஆர் ரீல் பார்க்காம ஜஸ்ட் லைக் தட் ஸ்வைப் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆடு பாருங்க, இன்ஸ்டால வந்த ஆடு தான் இது. ஃபீல் அட் ஹோம் வேர் எவர் யூ கோன்னு இருக்கும் மேபி. ஸோ இங்கே பாருங்க, ஹோம்லையும் ஸ்பெல்லிங் வந்து பாதி க்ராப் ஆயிடுச்சு, கீழே இருக்க லைனில் வேர்டே க்ராப் ஆயிடுச்சு. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவிங் டு ஃப்ரான்ஸ்னு இருக்கும். ஸோ அங்கேயுமே லெட்டர் க்ராப் ஆயிடுச்சு. அண்டு STU அது என்னன்னே நமக்கு கெஸ் கூட பண்ண முடியல. மேக் இட் சிம்பிளும் க்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு பார்த்தோன்னே புரியுற மாதிரி தான் கிரியேட்டிவ்ஸ் வந்து டிசைன் பண்ணணும். ஆடியன்ஸ்கிட்ட போய் நம்ம வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆல்சோ இது வந்து ஒரு ஆடோட போஸ்ட்டுங்கிறனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லீடு வந்து இதனால கம்மியாக தான் கிடைக்கும். எதுவுமே படிக்க முடியல, கான்டாக்ட் என்ன சொல்ல வராங்கன்னே ஃபர்ஸ்ட் புரியல. அண்ட் இங்கே பாருங்க, இங்கே வந்து சைடில் வந்து லைக்ஸ், கமெண்ட் அண்ட் ஷேர் ஆப்ஷன் வந்து ஓவர்லே ஆயிருக்கு டெக்ஸ்டோட. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து லைக்ஸ், கமெண்ட் எல்லாமே கம்மியாக இருக்கும். நீங்கள் என்ன பர்பஸ்க்கு போட்டிங்களோ கண்டிப்பாக அதை வந்து அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இதனால தான் சேஃப் ஜோனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஆடு பாருங்க, த எக்கனாமிக் டைம்ஸ் பிரைம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட பர்பஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ அது ரொம்ப கிளியரா தெரியுது பாருங்க. நீட்டா இருக்கு இந்த ஆடு. ஜஸ்ட் அவங்களோட டைட்டில் நல்லா தெரியுது. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதோட அட்வான்டேஜஸ் எல்லாம் இதில் போட்டிருக்காங்க. அதுவுமே நல்லா விசிபிளா இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைப்ங்கிறது தெளிவா இருக்கு பாருங்க. லைக், கமெண்ட், ஷேர் எல்லாமே வந்து விசிபிளா இருக்கு. எதுவுமே வந்து ஹைட் பண்ணல. ஒரு போஸ்ட் இல்ல ரீல் எது போட்டாலுமே இந்த மாதிரி விசிபிளா இருக்கணும் ஆடியன்ஸ்க்கு. அது மட்டும் தான் நம்மளோட டார்கெட்டா இருக்கணும். இந்த சேஃப் ஜோனுங்கிற கான்செப்ட் ஏன் வந்துச்சுன்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே ஃபோனில் தான் பார்ப்பாங்க, எல்லாரும் லேப் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் லேப் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஃபோனு, இல்லைன்னா டிவி. இந்த மாதிரி நிறைய டிவைஸ் யூஸ் பண்ணும் போது ஒவ்வொரு டிவைஸ்லையும் விசிபிலிட்டி ஏரியா வந்து டிஃபர் ஆகும். இப்போ நீங்கள் ஃபோனில் பார்க்கும்போது உங்களோட ஆடு வந்து ஒரு மாதிரி விசிபிளாக இருக்கும். அதே நீங்கள் லேப்பில் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சேஃப் ஜோன் டெம்ப்ளேட்டே இருக்கும் ஆக்சுவலாக. அந்த டெம்ப்ளேட்டை தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் கேன்வா ஹோம் பேஜ் போயிட்டு கிரியேட் டிசைன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சேஃப் ஜோன் படி இன்ஸ்டாகிராம் ரீல் எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ மேலே நான் சர்ச் பாரில் இன்ஸ்டாகிராம் ரீல்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நியூ டிசைன் ஷீட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ ஜஸ்ட் நான் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணுறேன் வித்தவுட் சேஃப் ஜோன் டெம்ப்ளேட்டு.
இப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எலமெண்ட் டெக்ஸ்ட் 2 ஆட் பண்ணியிருக்கேன் டிசைன் ஷீட்டில். இப்போ இதுக்கு மேலே நான் டெம்ப்ளேட் ஜோன் வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து எனக்கு சேஃப் ஜோனுக்குள்ளே இருக்கா இல்லையா என்னோட கிரியேட்டிவ்ங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். டெம்ப்ளேட் ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிறேன். டெம்ப்ளேட்டில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ்க்கு வந்துடும். உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெம்ப்ளேட்டோட லிங்க் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஒன்ஸ் டெம்ப்ளேட் கிடைச்ச அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ண பேஜில் வச்சு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க பேஜ் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம டிசைன் முடிச்சுட்டு வச்சனால இது டாப் லேயரில் இருக்குது. இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை நான் எப்போவுமே சேஃப் ஜோன் வச்சு தான் டிசைன் பண்ணுவேன் ஃபார் த சேஃபர் சைடு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம டெம்ப்ளேட் போட்டுருவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் டிசைனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் பொசிஷன் போயிட்டு உங்களோட லேயர்ஸில் டெம்ப்ளேட்டை வந்து லாஸ்ட்டு பேஸுக்கு மேலே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் டிசைன் பண்ணும்போது அதை எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ நானும் டெம்ப்ளேட்டை வந்து பேஸுக்கு மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் செலக்ட் ஆகிருக்கு, அதோட டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வச்சா எனக்கு போதும். 23 வச்சுருக்கேன். இப்போ எனக்கு டிசைன் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்து என் டிசைனை ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த சென்டர் ஜோன் ஒயிட் ஏரியாக்குள்ளே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இப்போ நம்ம ஆல்ரெடி டிசைன் முடிச்சனால இப்போ பாருங்கள் சேஃப் ஜோனில் எங்கெங்கே எலமெண்ட்டும் டெக்ஸ்ட்டும் டச் ஆயிருக்குன்னு. ஹாப்பி பாருங்க ரொம்ப ரொம்ப கார்னர்ல இருக்கு, எட்ஜில் இருக்கு. இது சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம். ஸோ பெட்டர் நம்ம வந்து ஹாப்பியை வந்து இங்கே கீழே வச்சா இது சேஃபர் ஜோன். ஸோ நம்ம இந்த மாதிரி டிசைன் முடிச்சுட்டு சேஃப் ஜோன் வைக்கும் போது நிறைய அலைன்மெண்ட் வரும். ஸோ டைம் வேஸ்ட் ஆகும். பெட்டர் நீங்கள் சேஃப் ஜோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஷுவராக இருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே டிசைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹாப்பியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனால அதர் 2 வேர்ட்ஸுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். இப்போ இந்த இமேஜ் பாருங்கள் ரொம்ப பெருசாக இருக்கனால வெளியே போயிடுச்சு, சேஃப் ஜோன் வெளியே. அதனால இதை நான் இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பிக்சரும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஒயிட் ஏரியாவில் சென்டர் ஜோனில் வச்சுட்டேன். ஸோ இதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அகைன் கீழே வந்து கோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெளியே போயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்படி தள்ளணும் அப்படின்னா டபுள் லைனாக வரும். பெட்டர் ஃபாண்ட் சைஸை வந்து குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் குறைச்சிட்டேன். ஸோ சேஃப் ஜோனுக்குள்ளே வைக்க முடியும் நம்மளால. இப்போ இப்படி வச்சா இப்போ நம்ம டிசைன் வந்து டோட்டலாகவே அந்த சென்டர் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. தட் இஸ் சேஃபர் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த ரீல் இப்போ நம்ம அனிமேஷன்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ரீலை ப்ரிவ்யூ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட டிசைன் டோட்டலாகவே சேஃபர் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இன்னும் கூட இந்த பிக்சரை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆரஞ்சு பாருங்கள் லைட்டாக இருக்குது. பட் நமக்கு அங்கே எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லாதனால இட்ஸ் ஓகே, நம்ம அப்படியே கூட விட்டுறலாம், நோ ப்ராப்ளம். பட் நீங்கள் ஆடெல்லாம் ரன் பண்ணும் போது ஏதாவது டெக்ஸ்ட் லைக் கான்டாக்ட் நம்பர் இல்லை மெயில் ஐடி அட்ரஸ் அந்த மாதிரி கொடுக்கும் போது எல்லாமே சேஃபர் ஜோனுக்குள்ளே இருக்காங்கிறத கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த போஸ்ட் கிரியேட் பண்ண பர்பஸே வந்து மீட் ஆகாது. ஸோ இதே மாதிரியே நம்ம இப்போ ஷார்ட்ஸுக்கு பார்க்கலாம். ஷார்ட்ஸுக்கும் ரீலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் சேஃப் ஜோனோட மெஷர்மெண்ட்ஸில். அதையும் ஒரு டைம் பார்த்துடலாம், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இப்போ ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் போயிட்டு யூடியூப் ஷார்ட்ஸ்னு டைப் பண்ணலாம். யூடியூப் ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்லோட்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான வீடியோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுமோ எடிட் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ரீல் எடிட் பண்ணிட்டீங்கன்னா டெம்ப்ளேட்டை அப்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வேணுங்கிற டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். டெக்ஸ்ட் எல்லாமே போட்டதுக்கப்புறம் நீங்கள் டெம்ப்ளேட் போட்டு செக் பண்ணிங்கன்னா திரும்ப கரெக்ஷன்ஸ் இருந்தால் அது ஒர்க் ஜாஸ்தி ஆகிடும். நான் இந்த ரீலுக்கு ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் டைப் பண்ணியிருக்கேன். அதில் எந்த அனிமேஷன் ஆர் எஃபெக்டும் கொடுக்கல. ஒன்ஸ் நான் டெம்ப்ளேட் போட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா எனக்கு தேவையான எஃபெக்ட் அண்ட் அனிமேஷன்ஸ் கொடுத்துப்பேன். இப்போ இதில் டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே மேலே இருக்குது, கார்னரில் இருக்குது. இது சம்டைம்ஸ் கட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால நான் டெக்ஸ்ட்டை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். அதர்வைஸ் இந்த வீடியோ எல்லாமே அவங்களோட ஃபேஸும் கரெக்டாக சென்டரில் தான் இருக்குது. நமக்கு சைடில் லைக்ஸ் கமெண்ட் ஷேர் வர ஏரியாவும் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆடியன்ஸ்க்கு இருக்காது நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கும் போது. ஸோ இப்போ என்னோட எடிட்டிங் அண்ட் டெக்ஸ்டோட ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். அகைன் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். நிக்கிதா, என் வெப்சைட்டுக்கு வர ஆடியன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனோட
டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு. அங்க ஆடியன்ஸ்க்கு எந்த ஒரு ஒர்க் இருக்காதனால நீங்க அப்படியும் விட்டுறலாம், இல்ல கம்மி பண்றதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் விடுறேன். இந்த டெம்ப்ளேட் பாத்தீங்கன்னா மேல ஒரு பிக்சல், லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு பிக்சல் சைஸ் அண்ட் கீழே ஒரு பிக்சல் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது பிளாட்ஃபார்ம்க்கு ஏத்த மாதிரி வேரி ஆகும். லைக் யூடியூப் ஷார்ட்ஸுக்கு தனியா, இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு தனியா அண்ட் யூடியூப் பேனருக்கு தனியா, ஃபேஸ்புக் கவர் இமேஜ்க்கு தனியான்ட்டு ஒவ்வொரு டெம்ப்ளேட்லயும் ஒவ்வொரு பிக்சல் இருக்கும். அந்த பிக்சல்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம அப்ராக்சிமேட்டா டிசைன் பண்ணிக்கணும். சோ தட் நம்மளோட கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே சென்டர் ஏரியாக்குள்ள வர மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். இன்னைக்கு வீடியோல நம்ம சேஃப் ஜோனுங்கிறது என்ன, அது எப்படி நம்ம கிரியேட்டிவ் யூஸ் பண்ணும்போது செக் பண்ணணுங்கிறத டீட்டெயிலா பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம். இன்னும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்டா ரீச் ஆகும். தேங்க்யூ.